அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு அமரேந்திரன் தண்டபாணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ராகு வந்து 4ஆம் வீட்டு குணநட்சத்திரமாக இருந்து 1-7 நட்சத்திர நட்சத்திரம் வழியாக 1-7 வைத்து நடத்தும் தசைக்கும், குரு 1-7க்கு சப்ளாடாக இருந்து அது 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நடத்தக்கூடிய தசைக்கு என்ன விளைவுன்னு கேட்டிருக்காரு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ராகு வந்து 4ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து 1-7 தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு வந்து இந்த 1-7 தான் வேலை செய்யுது. அப்போ இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் தொடர்பெல்லாம் நிறைய ஏற்படும், விபத்து ஏற்படாது. குறிப்பாக வீடு, மனை, வாகனங்கள் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டினார்னா, ராகு வந்து 4ஆவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து 1-7 தொடர்பு கொள்ளத்தால் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி வீடு கட்டும்போது இவருடைய வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு. பொதுவாக 4ஆவது பாவம் 7 தொடர்பு கொண்டாவே அவர் வீட்டுக்கு நிறைய பேர் பொது ஜனங்கள் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு. அவர் வீட்டில் ஹால் பெருசாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஹால் பெருசாக இருக்கும். அதாவது நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 10 பேர் 15 பேர் வந்துட்டு விருந்தாளிங்க இல்லை பொதுமக்கள் இது மாதிரி வந்துட்டு போகக்கூடிய நபராக இருப்பார். அதாவது ராகு வந்து 4ஆவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து 1-7 தொடர்பு கொண்டா. குரு வந்து 1-7க்கு சப்ளாடாக இருந்து அது 2 தொடர்பு கொண்டா அவர் வியாபாரத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பார்னு எடுத்துக்கணும். அவர் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடை மாதிரி வைத்து அதில் வியாபாரத்தின் மூலமாக, இங்கே 7ஆவது பாவம் 2ஐ தொடர்பு கொள்கிறது. அப்போ வியாபாரத்தின் மூலமாக தன்னை சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை அதிகமாக வாங்கக்கூடிய நபராக இருப்பார். வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் என்பது நன்றாக இருக்கும். அதாவது குரு தசையில் செயல்படக்கூடிய பாவம் 2, செயல்படுத்தக்கூடிய பாவம் 7. அப்போ 7ஆவது பாவம் அங்கே 2ஐ தொடர்பு கொள்றதாலையும் லக்ன பாவம் 2ஐ தொடர்பு கொள்றதாலையும் குரு தசையில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். ராகு திசையில் 1-7ஆவது பாவம் செயல்படுது, செயல்படுத்தக்கூடிய பாவம் 4. அப்போ 4ஆவது பாவத்தின் ரீதியாக 7ஆவது பாவம் பார்க்கும்போது இந்த திசையில் வந்து வாகன விபத்து வராது. 4ஆவது பாவத்துடைய காரங்கள் மூலமாக ஜாதகருக்கு 8ஆவது வீடு வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். வீடு நல்ல காற்றோட்டமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காற்றோட்டம் அப்படிங்கிறது என்ன பாவனா 3-9, 2-8ங்கிறது காற்றோட்டம் இல்லாதது, 1-7ங்கிறது நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய, அதான் 2 வாசல் இருக்கிறவாலும் எடுத்துக்கலாம். அதாவது 4-7னா 2 வாசல், 2 வழியாக வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி எடுத்து கிராமமாக இருந்தால் 2 வாசல் எடுத்துக்கலாம். நகரன் பாம்பு 2 வாசல் என்பது இந்த காலத்து நடைமுறை இல்லை. அப்போ 2 வழியாக வரலாம் அவர் வீட்டுக்கு. இந்த வழியாக வரலாம், பின்னாடி வழியாக வரலாம், முன்னாடி வழியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் 4ஆவது பாவம் 7 தான் தொடர்பு கொள்ளுது. என் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 வழி. ஒரு வழி என்னோடய வீட்டுக்கு பின்னாடி ஏவிஎல் ஸ்கூல் பேக் சைடுன்னு சொல்லுவோம், அது வழியாகவும் வீட்டுக்கு வரலாம். அல்லது இன்னொரு வழியாக இருக்குது, செந்தூர்புரம் மெயின் ரோடுன்னு, அந்த வழியாக போயிட்டு ஃப்ரண்ட்டு வழியாகவும் வரலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 4-1-7னா. அதாவது இங்கே செயல்படக்கூடிய பாவத்துடைய தன்மை எதுவோ அதுதான் செயல்படும். அதனால் குரு 2ஐ தொடர்பு கொள்கிற அமைப்புங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது. 1-7ங்கிற அமைப்பு வந்து ராகு 1-7ங்கிறது நிறைய மக்கள் தொடர்பு, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம்.